வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில அஜித் அவர்கள் பேசிய கெத்தான ஸ்டோரி ஒண்ணு பார்க்க போறோம். அதுலயும் அவ்வளவு அழகா, அவ்வளவு தெளிவா, அவ்வளவு நேர்மையா, பக்காவா பேசியிருக்காருங்க. விஜய் குறித்தும் விஜயினுடைய கரூர் மரணங்கள் குறித்தும். இதான் முக்கியம். என்ன நடந்துச்சு? பொதுவாகவே அஜித் தான் வேலை உண்டு தான் பொழப்புன்னு இருப்பாரு. அவர் எவ்வளோ பெரிய பட வாய்ப்பா இருந்தாலும் கார் ஓட்டுறதுலையும் டூ வீலர்ல வச்சு வெளுக்கிறதுலையும் அந்த பந்தயங்கள்ல பங்கேற்கிறது அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு சேலஞ்சிங் லட்சியமா வச்சிருக்காரு. அது ஒரு பேஷனா வச்சிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். ரசிகர்கள் ரொம்ப ஓவரான்னு விசில் அடிச்சாங்கன்னா அப்படின்றவாரு. போன வாரம் கூட நடந்துச்சுங்க. அவர் எங்கேயோ கார் ரேஸை முடிச்சுட்டு வரும்போது அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க விசில் அடிச்சேன்னு கத்தி இருந்திருக்காங்க. திரும்பி பார்த்து கோமா நோ அப்படின்ட்டாரு. அப்படி கப்சிப்புன்னு அடங்கிட்டாங்க. இங்க நம்ம அண்ணன் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும்போது இங்க கீழே உட்காந்து பல பேருடைய நெஞ்சு கூட்டுல ஏறி மீச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அது மாதிரி எல்லாம் மிதிக்கல. பூனோடனே அமைதியா போயிட்டாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கலங்க. பல இன்சிடென்ட் என்னால சொல்ல முடியும். நீங்க கொஞ்சம் பேரு தமிழிசையக்கா தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய தலைவரா இருக்கும்போது அந்த கட்சியில அஜித்தோடைய கொடியோட ரசிகர் மன்றத்தோடைய அடையாளத்தோட போய் நிறைய பேர் சேர்த்தாங்க. சேர்ந்த உடனே அஜித் என்ன செஞ்சாரு, 1 மணி நேரத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. எந்த கட்சியில வேணாலும் நீங்க போய் சேரலாம், ஆனா ஏன் படத்தை போட்டுக்கிட்டு போய் சேரக்கூடாது. உங்க இஷ்டம், எந்த கட்சியிலையும் சேர்ந்துக்கங்க. நான் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிங்களா சகோதரர்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் போய் ஒரு அரசியல் கட்சியில உங்களை சேருங்கன்னா சொல்ல மாட்டேன், இந்த வேலையை விட்டுங்க ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு வாயடைச்சு உட்கார வச்சிட்டாரு. இன்னொரு இடத்துல அவர் பேசினது போன மாசம் கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ரசிகர்களை எங்களுடைய சுயநலத்துக்காக ஒருபோதும் நான் பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன். ரசிகர்களை என் சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன். போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி அது வைரல் ஆச்சு. கலைஞர் முன்னாடியே நின்று தம்பா பேசினவருங்க. கலைஞர் முன்னாடி ஒரு கூட்டம் நடக்குது, சினிமா நடிகர்களுக்கான ஒரு விழா நடக்குது. அந்த விழாவுக்கு கட்டாயப்படுத்தி இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவர் மேடையில வச்சு உடச்சிட்டாரு. கட்டாயப்படுத்திலாம் கூப்பிடாதீங்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு மேடையிலே கலைஞர் முன்னாடியே போட்டு உடச்சிட்டாரு. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ரஜினி கூட எந்திரிச்சு கை தட்டினாரு. அப்படி பிராங்கா இருக்கிற ஒரு ஆள் தாங்க அஜித். நான் விஜய் ரசிகர்கள் உண்மையை சொல்றேன். அஜித்தின் பேர் கூட எனக்கு பிடிக்காதுங்கன்னு அவ்வளவு கொலவெறியா அந்த அணில்கள் மாதிரிதான் நானும் தெரிஞ்சேன். அப்படி கொலவெறியா இருப்பேன். அது சின்ன வயசுல நாங்க அப்படிதான் நம்ம இருப்போம். அப்புறம் வயசாச்சுன்னா அரசியல் கத்திக்கிட்டு அப்புறம் மேல வந்துடணும்ல. விஜய்னா கொலவெறியா தெரிஞ்சவங்க தான் நாங்க. அஜித்ன்ற பேர் இல்ல, அஜித் படம் கூட நான் பெருசா பார்த்ததில்ல. ஒரு 1-2 படம் தான் மொத்தமே நான் அஜித் படம் பார்த்திருப்பேன். அதுலயும் டிவியில தியேட்டர்லாம் போய் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நான் அஜித் படம் பார்த்ததில்ல. ஆனா இன்னைக்கு அஜித் பெருசா உயரமா நிக்கிறார். இந்த கரூர்ல நடந்த இந்த சம்பவம் குறித்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த கரூர் சம்பவத்துல விஜய் தான் காரணமா நாம ஒருபோதும் சொன்னதில்லை. நாம எல்லாரும் பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்கேன். அரசு மேல விஜய் பால தள்ளி விடுறாரு. அரசுதான் காரணம், நாங்க யோகியர்கள், எங்க மேல தப்பே இல்லைன்றாரு. அதை தப்புன்னு கண்டிக்கிறோம். எல்லாரும் பொறுப்பேற்கணும். உனக்கு பொறுப்பு இருக்குல்ல, உன்ன பக்கம் தானே வந்தாங்க ரசிகர்கள், அப்ப நீயும் பொறுப்பேறு. அரசும் பொறுப்பேற்கணும். இங்க போய் நிக்கிறான் பாரு வேடிக்கை பார்த்துட்டு ரசிகர்கள், அவனுக்கு பொறுப்பு இருக்கணும், கட்சிக்காரனுக்கு பொறுப்பு இருக்கணும். இதெல்லாம் நம்ம தெளிவா பேசிட்டு இருக்கோங்க. இதத்தான் இன்னைக்கு அஜித்தும் பேசினார். என்ன சொன்னாருன்னா, இது தனி மனிதனுடைய பொறுப்புன்னு தள்ளி விட்டுறக்கூடாது, இது கூட்டு பொறுப்பு, இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருடைய பொறுப்பும். கரெக்ட் தானே? நீ ரசிகர் மன்றத்துல சேர்ந்துக்கிட்டு போஸ்ட் ஓட்டிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு இவர் வர்றாருன்னே மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் உள்ள கொண்டுட்டேல, அப்போ உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. நாளைக்கு இது மாதிரியான கூட்டங்களுக்கு அம்மா அப்பா அவங்க எல்லாம் கொண்டு வந்தா கூட லாங் ஷாட்ல நிக்க வச்சு ஏதாவது பார்க்கலாம். இல்லது ஒரு ரசிக மனநிலையோட கூட்டம் கூடுற இடத்துல போய் நிக்க கூடாது, இந்த அறிவு வேணும்ல. இது தனி மனிதனுக்கு. ஒரு அரசுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா கூட்டக்கூடாது போடாடே அப்படின்றணும், இல்லையா வெளியே போ அப்படின்றணும். அரசு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு கொடுத்ததுல வேணா முன்ன பின்ன இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்றத அந்த இடத்துல கொஞ்சம் முடியாதுடா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் அரசு. மற்றபடி 100% அரசு வேலை பார்த்திருக்கு, இறங்கி நின்று வேலை பார்த்திருக்கு. அவங்க மேல குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு வேலை பார்த்திருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு. நம்ம இவ்வளவு கூட்டத்தை கூட்ட போறோமே, இவ்வளவு பேர் நசிங் போயிருவாங்களே, என்ன பண்ணணுன்ற பொறுப்பு ஒரு தலைமைக்கு இருக்கு. அதை செய்யணும். இதைத்தான் அஜித் சொன்னாரு. ஆனா விஜயோடைய தற்கூரி தம்பிகள் என்ன பண்றாங்கன்னா, அஜித்தே தனி மனிதர் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அஜித்தே தனி மனிதர் பொறுப்பு இல்லைன்னு. டே அது கூட்டு பொறுப்புன்னு சொன்னாருடா தம்பிங்களா, ஏன்டா அப்படி இருக்கீங்க? அனிலான்ஸ் ஏன்டா அப்படி இருக்கீங்க? கூட்டு பொறுப்புனா நாம எல்லாம் சேர்ந்து பொறுப்புனா அதுல விஜய்க்கும் பொறுப்புண்டு. அதான் அவர் பேசினதே. அதுல இன்னொரு இடத்துல ரொம்ப முக்கியம், அது கொஞ்சம் பெரிய இன்டர்வியூ. இவன் ஒரு வரியை மட்டும் பார்த்துட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் இன்னொரு இடத்துல ரொம்ப நறுக்குன்னு சொல்றாரு, கூட்டத்தை கூட்டி தன் பலத்தை காட்டுறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்கன்றாரு.
அது யாருக்கு? விஜய்க்கு தானே. தம்பிங்களுக்கு தெரியுமா அது? கூட்டத்தை கூட்டி தன் பலத்தை நிரூபிக்கின்றதெல்லாம் நிறுத்துங்க, அதெல்லாம் தப்பு. எல்லாரும் இந்த முயற்சியை கைவிடுங்க அப்படின்ற. இந்த முயற்சியே எடுக்காதீங்க. கூட்டத்தை கூட்டி பலத்தை காட்டணும்ன்ற முயற்சியே எடுக்காதீங்க, கைவிடுங்க. நியாயம் தானுங்க. கூட்டத்தை காட்டுறது தானுங்க இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு. கூட்டத்தை காட்டுறது தானுங்க 12:30 நீங்க இவர் 12 மணிக்கெல்லாம் விஜய் வந்துருவாருன்னு புசி ஆனந்த் இன்டர்வியூ கொடுத்தாரு, பிரஸ் மீட் வச்சாரு. கடைசி வரையும் மைக்க பிடிச்சி கத்தி தெரிஞ்சதெல்லாம் இவரை கூட்டத்தை காட்டுறது தானுங்க. அது செய்யாதீங்க. நாங்க படப்பிடிப்புக்கு போறோங்க, குடும்பத்தை விட்டுட்டு போறோம், ரொம்ப தூரம் போறோம், ரொம்ப நாள் இருக்கோம், நைட்டும் பகலும் வேலை பார்க்குறோம், தூக்கம் இல்லாம இருக்கிறோம். ரசிகர்களுடைய அன்பு தாங்க எங்களை பெருசா வாழ வைக்குது. ஆனா அதுக்காக ரசிகர்களும் பொறுப்பா இருக்கணும்ல. அதுக்காக உயிரை பணைய வச்சு அன்பு காட்டணும்ன்ற அவசியம் இல்லைங்க. அப்ப இது யாரை குறிக்குது? உயிரை பணைய வச்சாலும் செத்து போனீங்க 41 பேரு. ஏதோ விஜய்க்கு பாடம் சொல்லி தர்றாரு அஜித். இங்க பாருங்க, மொத்தமா போய் உயிரையே பணைய வச்ச அளவுக்கு அன்பு காட்ட வேணாம் எவனுக்கும். நீ உன் ஜோலியை பாரு, இது தேவையில்லாத வேலை, இந்த ஆணியே புடுங்க வேணாம். இதுதான் அஜித் சொல்றது. உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு நீ அன்பு காட்ட வேணாம் தம்பி, உன் பொழப்ப பாரு, நாங்களாம் எங்க பொழப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதுல தெளிவா இன்னொரு இடத்துல சொல்லுவாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன் ஷோ போடுவாங்க இல்லையா, அந்த ஷோல போய் உட்காந்துட்டு இவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, பயங்கரமா ஆடுவானுங்க, வெடி போடுவானுங்க. ஏற்கனவே பாலாபிஷேகம் அப்புறம் பட்டாபிஷேகம் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தியேட்டருக்குள்ள போய் வெடி போடுறது, தியேட்டர் ஸ்கிரீனவே உடைச்சிடுறது, சேர பூரா உடைச்சிருது. இது விஜய் படத்துக்கு நடந்துச்சு. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு செஞ்சுதாங்க அந்த தியேட்டர் ரெடி பண்றாங்க. ஆனா உள்ள போய் உட்கார்ந்துட்டு நாங்க கொண்டாட்ட மனநிலை இருக்கோம் அப்படின்னு காரணத்தை காமிச்சிட்டு சேர் நொறுக்கி அங்க போய் வெடியை போட்டு போற வரவங்களோட சண்டையை போட்டு ஸ்கிரீனை கிழிச்சு ஸ்கிரீனை உடைச்சு பூரா டிஜிட்டல் ஸ்கிரீன் ஃபுல்லா நீ ஸ்கிரீனை ஃபுல்லா காலி பண்ணி விட்டுட்டு நான் ஏன் பண்றீங்க நீங்க? எவ்வளவு பெரிய நட்டம். இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும்ன்றாரு அவரு. இதெல்லாம் இனிமேல் நடக்கவே கூடாது, முடிவு கொண்டு வரணும். இதை பாக்குறவன் இன்னொரு ரசிகர் என்ன பண்றான்னா, இவனுங்களே இவ்வளவு பண்ணிட்டானுங்களா, அடுத்த முறை பாருங்க நாங்க இதை விட தெரிக்க விடுவோம் அப்படின்னு அவன் இதை விட சேதாரத்தை உண்டு பண்றதுக்கு ரெடி ஆயிடுறான். அப்ப இது தவறான விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நடிகரா இருந்துகிட்டு ரசிகர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுவதும், ரசிக மனப்பான்மையோடு நடிகர்கள் இருப்பதையும் தவறுன்னு சுட்டி காட்டியிருக்காரு. இப்படி எல்லாம் பண்றதுனாலதான் திரை உலகத்தை தவறாக புரிந்துக்கிறாங்க ஊர் மக்கள். நீங்களாம் அப்படி பண்ணீங்கன்னா திரைப்படத்தை, திரைக்கலைஞர்களை, திரை சமூகத்தை இப்படிதான் பார்ப்பாங்க, தவறா புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். இவங்க அந்த அளவு இப்படிதான்டா அப்படின்ற அளவு புரியுறாங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, எங்க கிரிக்கெட்டுக்கு அத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க, ஆனா ஒரு பிரச்சனையும் வரமாட்டேங்குது ஸ்டேடியத்துல. நீங்க கர்நாடகத்துக்கு போயிடாதீங்க, அதுவும் இது மாதிரி ஒரு ரசிக மனப்பான்மையில போன சாவுதா, அதுல கூட கம்மியா செத்தாங்க, நம்ம தான் நிறைய செத்துருக்கோம். ஒரு கிரிக்கெட்டுக்காக ஒரு ஸ்டேடியத்துல பல லட்சம் பேர் திரண்டு உட்காந்துருப்பாங்க, அங்க கூட இவ்வளவு பெரிய நெருக்கடி இவ்வளவு பெரிய சாவு வரலைங்க. பாத்துருங்க, இந்த ரசிக மனப்பான்மைலாம் குறைங்க, பொழப்ப பாருங்க, நாங்க எங்க பொழப்ப பாக்குறோம், நீ உங்க பொழப்ப பாருங்க அப்படின்னு புரியுற மாதிரி பொறுமையா லட்சணமா மனுஷங்களுக்கு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அஜித்தை பாராட்டலாம். இந்த பொறுமை நிதானம் அஜித்தை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். விஜயும் இதை கத்துக்கணும்னு தான் நாம விரும்புறோம். விஜயை காலி பண்ணணுன்றது நம்ம நோக்கம் கிடையாது. விஜய் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும், ஏன்னா நமக்கு பிடிச்சமானவங்க இல்லையா, அதனால